முதல்ல இந்த டுட்டோரியல் எப்படி அந்த ஒர்க்கை பண்ணணும், அதில் வந்து உங்களுக்கு ஜாப் எத்தனை இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃப்ளிக்ட் அனாலிசிஸ் அப்படிம்பாங்க. அவங்க வந்து டிக்டாக் வந்து பேன் பண்ணல. நீங்கள் கனடா ஐபியில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோ பிளாகிங் எப்படி பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து ChatGPT மூலிமா ஜென்ரேட் பண்ணி ஆட்டோ பிளாகிங் மட்டும் ஆட்டோ பிளாகிங் இல்லைங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு தகவல்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சி பற்றி உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். அது எந்த இதில் எந்த மாதிரி வேக்கன்சி அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் வந்து கரெக்டாக அதில் தெரியும். இதில் எந்த இதில் வந்து உங்களுக்கு எழுதுக்க போகிறாங்கன்னா ஆதார் இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை வேகன்சி எடுக்கிறாங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 195 வேகன்சி. 195 வேகன்சியில் வந்து டோட்டலாக வந்து ஆப்ரேட்டர், சிஸ்டம் ஆப்ரேட்டர் அந்த இதுக்கு வந்து இது எடுத்திருக்காங்க. அது என்ன டீட்டெயிலுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதில் டோட்டலாக வந்து 195 ஆப்ரேட்டர்ஸ் யூஐடி இதிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அதில் தெரியும். அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயிலுங்கிறது நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து வேக்கன்சி வந்து 195 வேக்கன்சிஸ் இருக்குது. லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து இதில் வந்து முக்கியமாக வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 3ஆம் தேதி, ஒவ்வொரு இதுக்குமே 3ஆம் தேதி ஆல்மோஸ்ட் 24லேயே வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டோட்டலாக 195 ஒவ்வொரு இதுலேயுமே இதில் இருக்குது. டிஜிட்டல் இந்தியாவில் நீங்கள் வந்து சிஎஸ்பிவி அப்படிங்கிற இதில் போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அதில் வந்து எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். டோட்டலாக வந்து அது என்ன இதுன்னா ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஜாப் ஓப்பனிங்ஸ் டோட்டலாக 195 இருக்குது. எத்தனை ஆல்மோஸ்ட் வந்து 23 ஸ்டேட்ஸில் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்குது. அப்புறம் இங்கே ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் தெரியும். டோட்டலாக வந்து அங்கே வந்து எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா, ஸ்ரீகுளம், திருப்பதி, விசாகப்பட்டினம், விலங்காரம், ஒய்எஸ்ஆர் இது இத்தனை இதுலேயுமே வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் இதில் பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எத்தனை இருக்குது. விசாகப்பட்டினத்தில் 3 இருக்குது. மினிமம் ஏஜ் வந்து 8 years ஏஜ் எபோவ் இருக்கணும். 12th ஆர் மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 2 years, மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் 3 years பாலிடெக்னிக் டிப்ளமோ. கேண்டிடேட்ஸ் should have ஆதார் ஆப்ரேட்டர் சூப்பர்வைசர் சர்டிஃபிகேட் issued by டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிங் ஏஜென்சி authorized by a யூஐடி நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து இதுக்காக நம்ம வாங்கியிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும். இது வந்து இதுதான் இதனோட இது. சேல்ரி வந்து உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு இதுக்குமே சேல்ரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன சேலரின்னு நான் உங்களுக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். கீழேயே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ கீழேயே வந்து என்ன சேலரி அப்படிங்கிற டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே தகுந்த மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து இது பேசிக்காக வந்து 10th 12th இதுதான் டிப்ளமோ, இது 3 மட்டும்தான் கேட்குறாங்க. அதேமாதிரி அடுத்த இது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டோட்டலாக அஸ்ஸாமில் எத்தனை பேர் கேட்டிருக்காங்க அப்படின்னு அதில் டீட்டெயில் இருக்கும். அதேமாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொன்று எத்தனை லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. டோட்டலாக 195 லொக்கேஷன்ஸ் இருக்குது. மினிமம் 18 years இருக்குது. அதேமாதிரி இதில் வந்து டோட்டலாக அஸ்ஸாம்லேயே வந்து 1 2 3 4 5 டோட்டலாக அஸ்ஸாமில் 3 லொக்கேஷன்ஸில் இந்த இதே இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நேம் ஆஃப் தி இதுலேயும் நேம் ஆஃப் தி போஸ்ட் வந்து ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு டீட்டெயில் இருக்குது. அதேமாதிரி டோட்டலாக 23 ஸ்டேட்டில் உங்களுக்கு வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு வேக்கன்சியுமே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது எல்லாத்துக்குமே சேம் 10th +2 டிப்ளமோ இது 3 தான் அவங்க கேட்குறது. பேசிக் 4 கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும். டோட்டலாக பீகாரில் மட்டும் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 டோட்டலாக 15 பீகார்லேயும் மேக்ஸிமமாக இருக்குது. 15 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். பேசிக்கான இது தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து 12,000 சம்திங் சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு இதை பொறுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து இருக்கும், சேலரி டிஃபர் ஆகும்.
ஸோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பேசிக்காக வந்து மினிமம் எபோவ் 18 இயர்ஸ் இருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கணும், மெட்ரிகுலேஷன் ஐடிஐ டிப்ளமோ இல்லை +2 முடிச்சிருக்கணும். இதுதான் பேசிக்கு, இதுதான் உங்களுக்கு இதில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இதனோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே வீடியோ கீழேயே நான் கொடுக்குறேன். வீடியோ கீழேயே உங்களுக்கு இந்த லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் டீட்டெயில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னாலும் அதில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன். தேங்க்யூ ஸோ மச்.